ரமேஷ், முதல்ல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம அதுவும் இன்னைக்கு பேசுறது வந்து ஊழல். இந்த ஊழலில் எந்த ஆட்சி, எந்த அரசு அதன் கீழ் நடைபெற்றது, எல்லா இடத்துலையும் எப்பவுமே ஊழல் நடக்குங்கிறத பார்க்குறோம். அதில் குறிப்பாக யார் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம பார்ப்போம். பொதுவாக கடந்த காலங்களில், ஆட்சி காலங்கள்லாம் நம்ம வந்து பல முறைகேடுகளை விசாரிப்போம், அது இதெல்லாம் சொன்னால் கூட கோர்ட்டெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 397 கோடி, 3 கோடி கம்மியாக 400 கோடிக்கு 400 கோடின்னு பேசுவோம். 400 கோடின்னு பேசுவோம். அதுக்கு மேலே இருக்கும் அவங்க ஒரு அப்ராக்சிமேட். ஸோ அதாவது அந்த ஒரு கேள்வி ஒரு படத்தில் கேட்பாங்கல்ல, 10 பைசா திருடினா தப்பா? சரி, 10 பைசா இல்லை, 1 ரூபா திருடினா தப்பா? அது ஒரு ரூபாயா மொத்தம் 1,00,000 பேர்கிட்ட திருடினா, 1 கோடி பேர்கிட்ட திருடினான்ற மாதிரி. இப்போ இந்த மீட்டர் இதில் வந்து இந்த மின் கொள்முதல் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். அதில் ஒவ்வொரு யூனிட்லையும் உங்களுக்கு வந்து 1 ரூபா போனால் கூட எத்தனை லட்சம் யூனிட், எத்தனை கோடி யூனிட் ஒரு மாதத்துக்கு தமிழ்நாட்டில் கன்சியூம் ஆகுங்கிறத யோசிச்சு பாருங்க சார். 5 ரூபா, 6 ரூபா, 4 ரூபான்னு தான் அரசாங்கத்தினுடைய கொள்முதல் விலை. ஆமா, இல்ல நான் சொல்றது 1 ரூபாய்க்கே எவ்வளவு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. 15 ரூபா போச்சுன்னா அப்போ ஒரு யூனிட்டுக்கு 15. ஆமா, இல்ல இப்போ இந்த 5 ரூபா 4 ரூபா கொள்முதல் விலைனா கூட ஒரு சில சமயம் பீக் இதுல வந்து ரிக்குவயர்மெண்ட்ல வந்து நீங்க அதிகப்படியா மார்க்கெட்ல இருந்து கொடுத்து வாங்க வேண்டி இருக்கும். ஆனா இவ்வளவு வாங்குறது ஒரு கேள்வி. எப்பவுமே எப்படின்னா, ஒன்னு ப்ரொடக்ஷன், இன்னொன்று வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கும்போது அதுக்கான ஒரு சர்டன் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பீக் ஹவரில் வாங்குறதா, ஆஃப் பீக் ஹவரில் வாங்குறதா, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விலைங்கிறது அதீத விலை. அது வந்து ஒரு அக்செப்டே பண்ண முடியாத ஒரு விஷயம். ஒன்று. ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இப்போ நம்ம வந்து ஒன்று ப்ரொடக்ஷன், இன்னொன்று வந்து டிரான்ஸ்மிஷன், மூணாவது டிஸ்ட்ரிபியூஷன் வரும்போது, இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் முக்கியமான விஷயம் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதில் என்னன்னா 34 நிறுவனங்கள், 34 நிறுவனங்களும் அதுக்கு வந்து இது போடுறாங்க. போடும்போது எல்லாரும் ஒரே விலையை போடுறாங்க. அந்த போடப்படும் ஒரே விலை அப்படிங்கிறது வந்து எந்த பேசிஸில் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அப்போ கார்ட்டல் இந்த மாதிரி, அதாவது நீங்க வந்து 100 ரூபா 50 ரூபா ஒரு இதுக்கு வந்து நீங்க ஒரு கொட்டேஷன் கேட்குறீங்க. ஒரே கார், நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கார்ட்டல், நான் வந்து ஒரு காரை வாங்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு பொருளை வாங்குறீங்க. நீங்க அரிசி கூட வாங்குறீங்க, கொள்முதல் பண்றீங்க. சார், பாஸ்மதி அரிசி வாங்க போறேன்னு கூட சொல்லுங்க. பாஸ்மதி அரிசினா ஒருத்தர் 90 ரூபா சொல்லுவாங்க, ஒருத்தர் 95 ரூபா சொல்லுவாங்க, ஒருத்தர் 100 ரூபா சொல்லுவாங்க. சரி, அதுலேயும் தர நிர்ணயம் செய்யப்பட்டு நீங்க பாஸ்மதி நான் வந்து இத்தனை 1000 மூட்டைகள் நான் கொள்முதல் செய்ய போறேன், குறிப்பா இந்த மாதிரியான இது இருக்கணும் ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னீங்கன்னா, அப்போ கூட குறைஞ்சது ஒரு 5 பேர் கொடுத்தாங்கன்னா கூட அந்த எஸ்டி இதுல வந்து குறைந்தது 1% 3% வரைக்கும் குறைஞ்சது, இல்லைன்னா 5% வரைக்கும் வித்தியாசம் இருக்கும் ரேட்டுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் போன்ற விஷயங்கள்ல எங்கேயுமே அந்த டிஃபரன்ஸே இல்லாத அளவுக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இது ஒரு ஆர்கனைஸ்டு கிரைமா தான் பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். கிரைம் தானே, கிரைம். வேற என்ன? அதனாலதான் இன்னைக்கு கோர்ட் படி இருக்கு, அது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்கிறது நம்ம பார்க்கிறோம். இல்ல, கோர்ட்டில் சொல்லியிருக்கு, எதிர்கட்சி சொல்லலையே. அதுதான் சொல்றேன், கோர்ட்டில் சொல்லியிருக்கு இவ்வளவு. ஆக எப்படியெல்லாம் ஊழல் செய்ய முடியுமோ, கடந்த காலங்களில் விஞ்ஞானபூர்வமான ஊழல்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஊழல் தொடர்வது என்பது அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுது. 30% 40%, அதாவது 5% 10% காலம் எல்லாம் மலையேறி போய் 30% 40%, இன்னும் சொல்ல போனால் கொஞ்ச நாளில் போனால் 90%ஐயும் விழுங்கி விட்டு 10% ஒப்புக்கு செய்யணும் ஒரு போர்டு வைக்கிறதுக்குன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. இந்த மாதிரியாக ஒரு நிலைமையை நோக்கி இப்போ வரிசையாக இவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாலே மக்களுக்கு வந்து மக்களுடைய பொது பணத்துக்கும் சரி பொது சொத்துக்கும் வந்து எல்லாத்துக்கும் கேடு அப்படிங்கிற நிலைமையில கொண்டு போய் விட்டுருக்காங்க நம்ம பார்க்க முடியும். முதல் ரமேஷ், உண்மைதான், ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். ஏதாவது அதான் சொன்னேனே, மற்ற மாநிலங்களில் பல மாநிலங்கள்லாம் பார்க்கும்போது இங்கே வந்து நடக்கிறது காட்டாட்சியா என்னங்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருச்சு.
ஐயா அதாவது மக்கள் நலன் அப்படின்னு சொன்னா எதுல எடுத்தாலும் 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறத நம்ம இதே தானே, இதே பாலாஜி தான், இதே செந்தில் பாலாஜி. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு, நோபல் பரிசு வாங்கலான்னு இதெல்லாம் செய்யறாரோ? இல்ல நான் என்ன கேட்கிறேன், கொஞ்சம் கூட ஒரு வெக்கம், ஒரு அச்சம், மக்கள் நலனில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டுமே, ஒரு சத்திய பிரமாணம் எடுத்திருக்கிறோமே, உயர்ந்த பதவியில் இருக்கிறோமே, புரியுதா உங்களுக்கு? இப்போ பட்டி தொட்டி எல்லாத்துலயும் பாப்புலரா இருக்கிற லீடர்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட்டி தொட்டி எலெக்ஷன் வந்தா பட்டி அதாவது பட்டின்னு நம்ம சொன்னா பொதுவா என்ன சொல்லுவோம், ஒண்ணு ஆடுகளை அடைப்பது பட்டியில் அடைக்கிறதுன்னு பேசியிருக்கோம். அந்த இதுல வந்து தொழுவம்னா மாட்டு தொழுவம் பட்டி என்பது. ஆனா மக்களையே ஆடுகளாக வைத்து ஒரு பட்டிகளை அமைத்து தேர்தல் பட்டிகள் அங்க வந்து வெளியில போர்டு காது குத்து விழா இந்த மாதிரியாக ஏயானும் சொல்லிக்கொண்டு, ஆனால் உள்ளுக்குள்ள அந்த 3-4 நாளைக்கு வரைக்கும் வாக்காளர்கள் இடைத்தேர்தல்கள் என்னென்ன நடந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம், எப்படியெல்லாம் நடந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தேர்தல்கள் எப்படியெல்லாம் நடைபெற்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ பட்டி தொட்டியெல்லாம் ஃபேமஸ்னு சொன்னது போக பட்டி தொட்டிக்கு ஃபேமஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு ஆயிடுச்சு இல்லையா? மக்களை வந்து அந்த ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு போய் விட்ட அரசியல் பிரமுகர்களை பத்தி நம்ம என்ன பேச முடியும்? இப்போ 1/2 கிராம் தங்கம் கொடுத்துருக்காங்க. எங்க அவருடைய தொகுதி எது? கோவை மூக்குத்தி. ஆமா ஆமா. 1/2 கிராம் தங்கம் மதிப்பு எவ்வளோ? 8000 ரூபா. குறைஞ்சபட்ச கணக்குன்னு வைங்களேன், செய்கூலி சேதாரம் எல்லாம் உருட்டி நத்திய அளவே கொடுத்துருப்பாங்க. அப்போ கணக்கு பண்ணி 1 லட்சம் ஓட்டு கொடுத்தான்னா 80 கோடி ஆச்சு. எத்தனை லட்சம் பேர் கொடுத்தாங்க? 400 கோடியில் 80 கோடி என்ன கணக்கு? பெரிய கணக்கு ஒன்றும் இல்லையா? ஒண்ணுமே கிடையாது. 400 கோடிங்கிறது சும்மா தான், அதுக்கு மேலே தான் இருக்கும். இல்ல இன்னைக்கு வந்து ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது 50 கோடிங்கிற அளவுக்கு போயாச்சுங்கிறது. இப்ப நாம பேசுறது யார் தெரியுமா? இந்தியாவுடைய கடைசி கதவு தட்டக்கூடிய உயர்நீதிமன்றம் சொல்லுது, இதுல தவறு நடந்திருக்கு, மஸ்ட் டேக், அதாவது சிபிஐ கண்டிப்பா இதை கன்சிடர் பண்ணணும் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்றும் பேச வழி இல்லை. அவர் என்ன சொல்றாரு, சீனி கிழங்குக்கு ஒன்று உதாரணம் சொன்னார். தோட்டத்தில் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அது சாப்பிட்டது ஓடாது, எலி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு முறை வந்து அப்படி தான். அதான் சொல்கிறார் ஐயா, சொல்கிற உதாரணத்துக்கு ஒரு கதை இருக்குது. இப்போ இதில் என்னன்னா, இப்போ அடுத்து யார் வர்றாங்கிறது ஒரு வேலை, அது யாரும் வந்துட்டு போகிறாங்க. 4ஆம் தேதி காலையில் 8 மணி 10 மணிக்கெலாம் கதை தெரிஞ்சிடும். குழந்தை பிறந்தது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா, பேர் என்ன பேர் வைக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சிடும்ல 4ஆம் தேதி. 6 லட்சம் கோடி இது வரைக்கும் கடன் இருக்குங்கிறாங்க. ஒரு அன்புமணி எதிர்க்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார், இது வரைக்கும் அந்த ஊழல் அமைப்பை இவ்வளோ செஞ்சுருக்கிறாங்கங்கிறாரு. அப்புறம் ஏற்கனவே தமிழ்நாடு அரசினுடைய பெருங்கடன்கள் 11 லட்சத்துக்கு மேலே போயிட்டு, தனது பிரச்சார கூட்டங்களில் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் அந்த மக்களிடத்திலே சொன்னார்கள், இத்தனை பெரிய மோசடி நடந்திருக்கிறது அப்படின்றலாம் அவர்கள் சொன்னார்கள். அரசினுடைய கஜானாக்கள் காலியாகி இருக்கிறது. நீங்கள் சொன்னீங்க புதிய வாக்குறுதிகள் ஏதாவது படித்து பார்த்தீங்களா? யாருக்காவது நீங்கள் படிச்சிங்களா? இப்போ அதில் ஃபுல்ஃபில் ஆகாமல் யாரான 50 கோடி கேட்ட யார், வெறும் 50 கேட்ட தூய்மை பணியாளர்களை 12 மணிக்கு தூக்கிட்டு போனாங்க. அந்த மக்களை குட்டியம்மான்னு ஒரு லேடி, அவங்க சகோதரியை கூப்பிட்டுங்க வச்சு நான் தான் ப்ரோக்ராம் நேர்காணல் எடுத்தேன். வெறும் 50 கோடி தான் கேட்டாங்க. அவ்வளோ பெரிய சமூகம் வருஷத்துக்கு, அது கூட கொடுக்க மாட்டேன்னு மறுத்தாங்க. சரி சொல்லுங்கள். அதாவது பல குற்றச்சாட்டு பல தரப்பிலிருந்து எழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். கடந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஊழல், எதிலும் ஊழல், எங்கும் ஊழல். இந்த ஊழலில் வந்து எப்படி இருக்குன்னா, பரந்துபட்ட ஊழல்னு இருந்தது, ஆனாலும் வேலைகள் நடந்து கூட இப்போ அது எல்லாமே கிடையாது, எல்லாம் எங்களுக்கே. பரந்துபட்ட ஊழல், பரந்தூர்லேயும் ஊழல். ஆமாம், அதுவும் இருக்கு. பக்கத்தில் இடத்த வாங்கி போட்டு மொத்தம் அது வந்து மொத்த குத்தகை, மொத்த வியாபாரிகளாக தான் வந்து பிளேன் இறங்க போகுது, சிறவு ரெக்க இங்கே தான் நிட்டிட்டு நிற்கும். ஆமா, இங்கே காப்பி குடிக்கலாம், நேரம் அங்க இருந்து அப்படியே ஃப்ளைட்ல இருந்து விளம்பரம் போடுறாங்க பத்திலா உடனே நீங்க. அதனால இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன், நீங்க வந்து ரியல் எஸ்டேட்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க இது வரைக்கும் அத்தனையிலையும் நீங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, வேற யாரும் வியாபாரம் செய்ய முடியாத நிலைமைங்கிற ஒரு திசையை நோக்கி போயிருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கறோம். திரைப்படத்துறை, கட்டுமானத்துறை எல்லாமே போச்சு, ரியல் எஸ்டேட், நீங்க எந்த துறையை எடுத்துக்கொள்ளுங்க,
இன்னைக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன் இங்க தள்ளப்பட்டிருக்கு. அதனாலதான் பாருங்க, மாநிலத்தில இருந்தோ வெளிநாட்டில இருந்தோ முதலீடுகள்னு நம்ம சொன்னா, நான் சிங்கப்பூருக்கு போனேன், நான் ஜப்பானுக்கு போனேன் எல்லாம் சொல்றாங்க சார். புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டேன்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மையான நிலைமை என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னி வரைக்கும் உண்மையான வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது எவ்வளவு தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கு. இங்கிருந்து ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் போன வாய்ப்புகள் எத்தனை, இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கணும். விவசாயிகள் எடுத்தா இப்பவும் கடந்த முறையும் பார்த்தோம், விவசாயிகள் கண்ணீரும் கம்பளையுமாக இருந்தார்கள். காரணம் என்னன்னா, அவர்களுடைய விளைவித்த பொருட்களுக்கு ஒரு குடோன் எதுவுமே கிடையாது கொள்முதல் செய்யற இடத்துல. தஞ்சையில பார்த்தோமே கண்ணீர். அதனாலதான் டெல்டால இந்த வாட்டி பொங்கி இருக்காங்க. நீங்க பார்க்கலாம், கஷ்டப்பட்டு நகையை விற்று தாலியை விற்று கொஞ்சம் கிடைக்குது, அது மழையில் முளைச்சி போய் நிற்குது. அதுவும் என்ன சொன்னாங்க, கடந்த ஆட்சி வரும்போது எல்லாரும் வைங்க நகை கடனை மொத்தமாக தள்ளுபடி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவங்க இன்னைக்கு நிலைமை என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். நாங்கள்லாம் அப்படி மோரலாக லைஃப்பில் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறதுனால இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு அரசாட்சியா, இவ்வளோ ஒரு மோசமாக, இப்படி என்ன வேலை, இப்படி என்ன ஒரு வேலை. ஆட்சியா காட்டாட்சி அப்படின்னா அதுதான் உதாரணம். இங்கே எல்லா விஷயங்களையும் இதை திசை திருப்புவதற்கு அவர்கள் பயன்படுத்தி கொள்வது. ஒன்று எதிர்கட்சிகளை பற்றி பேசுறது, இல்லைன்னா நேராக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி பேசுறது. இதே மாதிரியாகத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது எப்படின்னா, ஒருவனை அடித்து விட்டு அவன் வலிக்குதுன்னு சொன்னால் நீ அங்கே பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது என்னன்னாக்க, இன்னொன்று பட்டப்பகலில் பாக்கெட்லேருந்து பொதுமக்கள் பணத்திலேருந்து திருடி விட்டு அவர்களுக்கு கிள்ளி ஒரு சிலதை கொடுத்து விட்டு, இங்கே பாருங்க உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம், நீங்கள் வாயை திறக்காதீங்கிற மாதிரி இருக்கு. நான் எத்தனை லட்சம் கோடி எத்தனை ஆயிரம் கோடி சேர்த்தால் உனக்கு என்ன, உனக்கு வாயை மூடுவதற்கு அவர்களுக்கு பிச்சை போடுவது போல, தினசரிக்கு 20 ரூபாயும் 30 ரூபாயும் பிச்சை போட்டது போல மக்களுக்கு கொடுத்து விட்டு, ஆனால் அவர்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய விஷயங்களை மொத்தமாக பாக்கெட்லேருந்து அள்ளின கதை தான் இது. இப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேங்க, தினசரி நான் அடித்தட்டு மக்கள் கிட்ட, டாஸ்மாகில் நீங்கள் 10 ரூபாயும் பிடிங்கிட்டுங்க, ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய்க்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்ப தலைவி கொடுத்ததை பெருமையாக பேசுகிறாங்கங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு நாளைக்கு 33 ரூபா கணக்கு, 33 ரூபா 35 பைசான்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 ரூபாயை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய புருஷன் ஒரு நாளைக்கு இப்போ ஒரு பாட்டில் குடிச்சாருன்னா, அந்த பாட்டிலை வாங்குற காசுலையே நீங்கள் 10 ரூபாயை திருடிடுறீங்க. அடுத்தது 23 ரூபா 35 காசு நீங்கள் அவங்க வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய மின்சாரத்தில் அதை திருடிடுறீங்க. கணக்கை போட்டு பார்த்தீங்கன்னா 33 ரூபாயை உங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் 100 ரூபாய் உங்களுடைய பாக்கெட்லேருந்து எடுக்கிறாங்கிறது ஏன் அந்த பொதுமக்களுக்கு தெரியலங்கிறது கேள்வி. அதை மொத்தமாக சேர்த்துட்டு எலெக்ஷன் டைமில் திரும்பவும் 5 வருஷத்துக்கும் சேர்த்து ஒரு நாளைக்கு 3 ரூபாயா 5 ரூபாய்க்கு பிச்சை போடுற மாதிரி திரும்ப மொத்தமாக அந்த கணக்கு போட்டு அந்த பைசாவை கொடுத்துட்டு இவங்க கிட்ட தான் திருட போறாங்கிறது இந்த மக்களுக்கு தெரியாத வரைக்கும் இப்படித்தான் தொடர்ந்து இவை நடந்து கொண்டிருக்கும். விஷயத்துல ஜெகதீஷ் சொல்றது ரொம்ப கரெக்ட். கவர்னர் நீங்க ஒரு இதுல நீங்க ஒரு ஏதானும் அரசு கிட்ட இருந்து ஒரு இது வருதுனாக்கா நீங்க அது மேல உட்காரக்கூடாதுன்னு சொல்றோம். பிரசிடென்ட்டுக்கு அந்த மாதிரியாக இருக்கும்போது கோர்ட்ல தான் அதை விசாரித்து ஆமா கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, அப்ப அந்த கோர்ட் ஏன் இதை பண்றது இல்லைங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயத்தை ரொம்ப நகைச்சுவையா ஆழம் இல்ல, அதுல வலிகள் அதிகமான வலிகள் எவ்வளவு மக்கள் வலிகள் எப்படிங்கிறத அவர் உணர்ந்து சொல்றாருங்கிறது தான் பாயிண்ட். இப்போ அவர் சொல்லும் போது அது மக்களுக்கு போய் சேரணுங்கிற நோக்கத்தில் அதை சொல்றாரு. ஆனா அது உள்ள கருத்தாய்ந்து நம்ம உத்து பார்த்தோம்னா அதுல எவ்வளவு வருத்தப்பட வேண்டியது, அதாவது கையேறு நிலைன்னு சொல்லுவோம், கையேறு நிலை. அந்த நிலையில் மக்களும் சரி மக்கள் நலனுக்காக உண்மையிலேயே பாடுபடுபவர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ரொம்ப நம்ம இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு நிலையில இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பார்க்கறதுல ஸ்டேட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல தான் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நம்ம சென்ட்ரல் ஏஜென்சிஸை நோக்கி போனால் சொன்ன மாதிரி இல்லை, நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டினா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸுக்கெல்லாம் கதவை தட்டினால் என்ன வேண்டுமானாலும் நடக்கிறது, பெயில் கிடைக்கிறதோ மிட் நைட்டில் கூட பெயில் கிடைக்குது. அதே வேகத்தை
உண்மையிலேயே இந்த மாதிரியாக இந்த சிஸ்டத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிற முனைப்புடன் செயல்படுவார்களானால் ஊழல்காரர்களுக்கு நிச்சயமா ஒரு பயம் இருக்குங்கிறது தான். அதாவது இன்னைக்கு எப்படி ஒரு நிலைமை இருக்குன்னா, நாம் எந்த வித எல்லையிலும் பெரிய தவறுகளை செய்துவிட்டு பணபலம் இருக்கும் பட்சத்தில் 20, 30, 40, 50 ஆண்டுகள் ஏன் நம்ம சாகர தருணம் வரைக்கும் இந்த கேஸ்களை இழுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிருக்காங்கன்னா, அது இந்த சமூக சீர்கேடு மட்டுமல்ல, அது இந்த ஜுடிஷியரி மேல மக்களுக்கு வைத்திருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையை சிதைக்கும் விதமாகவும் இருக்கிறது. கடைசியா சொல்லணும்னா, மக்களே எந்த அளவுக்குன்னா ஒரு அவநம்பிக்கை, மிகுந்த அவநம்பிக்கையுடன் ஏண்டா நம்ம இப்படி ஒரு சிஸ்டம்ல இருக்கோம், இது கேட்டா மட்டும் மாறிடுமாங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது.